தைப்பாவை என்ற ஒரு மிகப்பெரிய பாடலை பாடி தமிழ்ப்பாவைக்கு சூட்டிய இந்த கண்ணதாசனை திருப்பாவையில் வரக்கூடிய வார்த்தையாலே தான் நாம் அவரை வாழ்த்த வேண்டியுள்ளது. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000க்கும் மேற்பட்ட பாடல்கள், அதற்கு அடுத்தால் உரைகள், எக்கச்சக்கமான உரைகள் என்று அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போலாம். இறப்பிற்கு பின் நடப்பது என்ன என்று கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். இப்ப எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் ஆகணும் என்று சொன்னவொடனே கவிஞர் கண்ணதாசனுக்கு கோபம் வருது. உடனே அவர் கேட்கிறாரு, ஆண்டவனை பார்த்து கேட்கிறாரு, அனுபவித்தேதான் அறிவது வாழ்வனில் அந்த ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அப்படி கேட்ட பிறகு, கம்பனுக்கு மேலோர் கவிஞன் பிறப்பதில்லை, கம்பனது கவியன்றி கன்னி தமிழ்தான் வாழ்வதில்லை என்று பாடினார் கம்பனை பற்றி. மது அருந்தும் பழக்கம் இருக்கிறதா ஒரு பேச்சு சொல்றாங்க. அது அவர் எங்கேயாவது வெளிப்படையா சொல்லியிருக்காரு? அந்த விஷயம் வெளிப்படையா சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா, கண்ணதாசன் அவர்கள் அவங்க குடும்பத்தின் மீதும் அதிக பாசம் கொண்டிருப்பார். அது தொடர்பாக அவர் ஏதாவது எழுதியிருக்காரா சார் அவருடைய எழுத்துக்கள்? என் மனைவி, என் வீடு, என் மக்கள் என்றெல்லாம் என் பேனா ஒரு நாளும் எழுதியதே இல்லை அறிவி. மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் விஷால் புலிபர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அபுதாபியில் இருந்து தமிழ் குறித்து பல்வேறு ஆய்வுகளை செய்து வருபவர் ரசாயன பொறியாளர் மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், தமிழ் சூழலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணதாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செஞ்சிருக்காரு. இன்றைக்கு வரைக்குமே கண்ணதாசனுடைய பாடல்கள் இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு வரக்கூடிய பல்வேறு சினிமா பாடல்கள்லயுமே கண்ணதாசன் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பாடியிருக்காங்க. ஸோ அந்த வகையில கண்ணதாசன் அவர்கள் ஒரு கவிஞராக உங்களுடைய பார்வை என்ன சார்? கண்ணதாசனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டாள் பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவார், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று கண்ணனை பாடுவார். அதுபோல இவர் மிகப்பெரிய ஓங்கி உலகளந்த உத்தமர் என்றுதான் சொல்ல வேண்டும் கவிஞர் கண்ணதாசனை. காரணம் என்னவென்றால், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி, ஒரு டிரான்ஸ்பரண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல எந்த விதமான ஒளிவு மறைவும் இன்றி இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியவர் குழந்தை உள்ளத்தோடு. தைப்பாவை என்ற ஒரு மிகப்பெரிய பாடலை பாடி தமிழ்ப்பாவைக்கு சூட்டிய இந்த கண்ணதாசனை திருப்பாவையில் வரக்கூடிய வார்த்தையாலே தான் நாம் அவரை வாழ்த்த வேண்டியுள்ளது. அதாவது அவரே சொல்கின்றார், நான் வாழ்வது போல யாரும் வாழ்ந்து விடாதீர்கள், நான் சொல்வது போல வாழுங்கள் என்று சொல்கின்றார். இப்படி சொல்லக்கூடிய ஒரு நெஞ்சுரம் இன்றைய காலகட்டத்தில் வேறு யாருக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தன்னுடைய குணச்சித்திரத்தை 2 வரியில் அடக்கிவிட்டார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமகள் என் துணை இருப்பு என்று சொல்லிவிட்டார். ஒரு பாடலில் சொல்கின்றார் அவரே, இதே போல் யாராவது சொல்வார்களா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காலக்கணிதம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை எழுதுகின்றார். கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்போம், புவியில் யானோர் புகழுடை தெய்வம், பொன்னிலும் விலைமிகு பொருள் என் செல்வம், இவை சரியென்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை, செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எம் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறத் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதனவெல்லாம் சொல்லிட முயல்வேன், புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்துபடாது, வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடு மேடாய் மாறாதிருக்க நான் வனவிலங்கல்ல, மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், இவ்வவை தீமை இவ்வவை நன்மை என்பதை அறிந்து ஏகும் என் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம்
நானே முடிவு, நான் உரைப்பதுதான் இந்த நாட்டின் சட்டம் என்று சொன்னவர். இப்படி யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளவு பெரிய நெஞ்சுரம் யாருக்காவது வருமா? அவரை பற்றி கவிமணி தேசிய விநாயகம் சொல்லும்போது சொல்லுவார், வேட்டி நுனியை பிடித்தபடி விரைவாய் நடக்கும் போதினிலே பாட்டை அருவி போல் கொட்டும் பழக்கம் உடைய மாமேதை என்று சொல்வார். கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட கவிதைகள், 5000க்கு மேற்பட்ட பாடல்கள், அதுபோல் அதற்கு அடுத்தால் உரைகள், எக்கச்சக்கமான உரைகள் என்று அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போலாம். மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க கவிஞர் தான் கவிஞர் கண்ணதாசன். அவர் எழுதின பாடல்களா இருக்கட்டும், கவிதைகள், இது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு பிரதிபலிப்பா இதை பார்க்கலாமா? ஏன்னா இப்போ வரைக்குமே ஒரு பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது, என்னன்னா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதற்கான விஷயத்தை பத்தி சொல்லுங்க சார். அதாவது அவருடைய கவிதைகளும் சரி, அவருடைய படைப்புகளும் சரி, முழுக்க முழுக்க அவருடைய அனுபவங்களைத்தான் நமக்கு கவிதைகளாகவும் நமக்கு காட்சிகளாகவும் வரிசைப்படுத்துகின்றார். ஆனால் அந்த கவிதைகளையும் அவர் தந்த அந்த படைப்புகளையும் நாம் படிக்கும் பொழுது எத்தனையோ நண்பர்களும் எத்தனையோ உள்ளங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அந்த படைப்பின் மூலமாக அவர் உணர்ந்து கொள்வதன் மூலமாக அந்த மக்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அடைகிறார்கள். ஏனென்றால் அவர் அனுபவத்தை தான் பேசுகின்றார். ஒரு அனுபவ பாடலே சொல்லுகின்றார். ஏனென்றால் நீங்கள் சாதாரணமான ஒரு கவிஞர் பாடல் எழுதுவதற்கும் இன்னொருத்தர் தன்னுடைய அனுபவங்களையே பாடலாக எழுதுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. படிப்பன சொல்வது யாதன கேட்டேன், படித்து பாரன இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதன கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாரென கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். அறிவனப்படுவது யாரென கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதன கேட்டேன், மகிழ்ந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை என்பது யாதன கேட்டேன், பெற்று பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதன கேட்டேன், வாடிப்பாரன இறைவன் பணித்தான். இறப்பிற்கு பின் நடப்பது என்ன என்று கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். இப்படி எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் ஆகணும் என்று சொன்னவனே கவிஞர் கண்ணதாசனுக்கு கோபம் வருது. உடனே அவர் கேட்கிறாரு, ஆண்டவனை பார்த்து கேட்கிறாரு, அனுபவித்தேதான் அறிவது வாழ்வனில் அந்த ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அப்படி கேட்ட பிறகு உடனே அந்த இறைவன் வந்து கவிஞர் கண்ணதாசன் பக்கத்துல வந்து சொன்னாராம், அந்த ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்று சொன்னதாக கவிஞர் கண்ணதாசன் கவிதை எழுதுகின்றார். அப்ப ஒரு அனுபவத்தை கொடுக்கும் போது அது மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை நடந்ததாக அவர்கள் உணர்கிறார்கள், அதை வைத்து அவர்கள் ஆறுதல் அடைகின்றார்கள். இதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைகிறது. அதே மாதிரி இப்போ கண்ணதாசன் அவர்கள் இப்போ நீங்க பாடின பாட்டிலேயே வந்து கடவுளை பற்றி நிறைய பாடி இருக்காரு. ஆனா ஆரம்ப காலத்துல அவர் ஒரு நாத்திகரா இருந்தார் இல்லையா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அவரே சொல்றாரு, நான் ஒரு மிகப்பெரிய நாத்திகவாதியாகத்தான் இருந்தேன், ஆனால் நான் சுயமரியாதை இயக்கத்திலோ அல்லது கருப்பு சட்டை படையிலோ அல்லது திராவிடர் கழகத்திலோ நான் இணைந்திருக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பிறகு அதில் நான் இணைத்துக் கொண்டேன். அங்கேயும் நாத்திகம் ஒரு 5-6 வருடங்கள் தான் ஓடியது. பிறகு அவர்களே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற 2வது பாகத்தில் அவர் எழுதுகின்றார். அவர் அதாவது இந்த அறிஞர் அண்ணா கம்பரசம் என்ற ஒரு நூலை எழுதினார். அதை தொடர்ந்து இவர் நம்முடைய இதிகாசங்களையும் புராணங்களையும் விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் படித்தார். ஆனால் கம்பனை படித்தார், கம்பனுக்கு அடிமையாகினார். கடவுளை படித்தார், கடவுளுக்கு அடிமையாகிவிட்டார். கம்பனை படித்ததன் காரணமாக அவருடைய சிறகுகள் விரிந்தன, அவருடைய கருத்துக்கள் மலர்ந்தன, மிகப்பெரிய ஒரு ஞானியாக மாறினார். அவரே சொல்றாரு, கம்பனை பற்றி விமர்சனம் செய்வதற்காக படித்த அந்த கவிஞர் தான் கம்பனை பற்றி பாடுகின்றார். எப்படியோ எனக்கும் கம்பனுக்கும் தொடர்புண்டு. அக்காலம் அப்பிறப்பில் அழகு வெண்ணை நல்லூரில் கம்பனது வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ, நம்புகின்றேன் அப்படித்தான். 8ஆம் வகுப்பென்று 8க்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்த்ததில்லை, இலக்கணமும் கற்றதில்லை. கம்பன் கொடுத்த கவி பிச்சை ஓரளவு, கண்ணன் கணிந்தளித்த கவி முதல்கள் ஓரளவு. சொல்நயமா பொருள்நயமா தொடரும் ஓமைகளா, அம்மம்மா என்னென்ன சொல்ல எடுத்தெழுத வார்த்தை இல்லை. கம்பனுக்கு மேலோர் கவிஞன் பிறப்பதில்லை, கம்பனது கவியன்றி கன்னி தமிழ்தான் வாழ்வதில்லை என்று பாடினார் கம்பனை பற்றி.
10,000 கவிதை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டானே மதுக்குடத்தில் அள்ளி. அண்ணனோடு தம்பியர்கள் 4 5 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளைதனில் ஏறி. சீதை தென்னிலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை கேட்டு நான் என் துள்ளிவிட்டேன் உடம்பெல்லாம் வேர்த்து. கள்ளிருக்கும் சாணையை உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. காலமெனும் ஆளியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கம்பனை பற்றி புகழ ஆரம்பித்து விட்டார். மிகப்பெரிய நாத்திகவாதியாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் அந்த ஆத்தியத்திற்கு வந்த பிறகு சொல்கின்றார், ஆத்திகம் தழைக்கச் செய்வோம், அறநெறி வளர்த்து வைப்போம், தலையாய மத உணர்ச்சி தீத்திரம் கொள்ள வைப்போம், திருநாட்டை பாழ்படுத்தும் நாத்திய கருவறுத்தே நடுக்கல்லை நட்டு வைப்போம், தெய்வத்தை நம்ப வைப்போம். அவர் சொல்றார், தெய்வத்தை நம்ப வைப்போம், சிறுமையை ஓட்ட வைப்போம், சைவத்தை விளங்க வைப்போம், தமிழ் மறை அறிய வைப்போம் சொல்லிட்டு எல்லாரையும் வைத்து தெய்வத்தை நாம் விளங்கப்படுத்தணும், அந்த உலகத்திடம் கொண்டு போய் சேர்க்கணும், விளங்கப்படுத்தணும். பொய்வாயை மூட வைத்து புல்லரை நடுங்கச் செய்வோம். ஆண்டவன் ஒருவன் உண்டு அன்பவன் பெயர்தான் என்று ஈண்டிய மகிமை கூறி இளந்தலைமுறைகள் எல்லாம் காண்டகு சிறப்பில் ஆழ்த்த கடவுளை நாட்கள் தோறும் வேண்டியே வணங்கச் செய்வோம், வேலோடு குழலும் காப்போம் என்று அந்த நாத்தியத்தை கருவறுக்க வேண்டும் என்று நாத்திய கருவறுப்போம் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கவிதையே பாடுகின்றார். மிகப்பெரிய நாத்திகவாதியாக இருந்தவர் ஒரு 4 வருடங்கள் கழித்து மிகப்பெரிய ஆத்திகவாதியாக மாறிவிட்டார் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம். அவரே சொல்றாரு, இதை சொல்லி முடிக்கின்றேன். அந்த இதில் அவர் சொல்றாரு, கவலையில்லா மனிதன் என்ற திரைப்படத்தை எடுத்து என்னை கவலையடைய செய்தவனும் கண்ணன், சிவகங்கை சீமையிலே என்று படம் எடுக்க வைத்து என் செல்வத்தை சீரழித்தவனும் கண்ணன், ஆஸ்தான கவிஞர் என்று என்னை அழகுபடுத்தியவனும் கண்ணன், அதே கண்ணன் தான் பகவத்கீதைக்கு என்னை உரை எழுத சொல்லி என்னை பக்குவப்படுத்தியவன் என்று சொல்வதன் மூலமாக அவருடைய பக்தி பயிர் எப்படி வளர்ந்திருக்கின்றது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதே மாதிரி கண்ணதாசன் அவர்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நாத்திகவாதியா இருந்தாரு, பிறகு ஆத்திகவாதியா மாறிட்டாரு. அப்போ ஒரு முரண்பாடுள்ள நபராதான் கண்ணதாசன் இருக்காருன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது அவருடைய கவிதையிலே அது வருது. ஏற்கனவே அவர் ஒரு கவிதையில நீங்க கவிதை மொத்தம் 7 தொகுதிகள், அந்த 1 to 3 வரைக்கும் உள்ள தொகுதிகளை பார்த்தீர்கள் என்றால் நிறைய அரசியல் தலைவர்களை, நிறைய நண்பர்களை மிகவும் புகழ்ந்து பாடியிருப்பார். பிறகு புகழ்ந்து பாடியவர்களையே வசை பாடுவார், தூற்றுவார். ஒரு சமயம் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணதாசனுக்கு பாராட்டு விழா நடக்கின்றது. அந்த பாராட்டு விழாவில் மாப்போசி அவர்கள் பேச வருகிறார்கள். அப்போ மாப்போசி கவிஞர் கண்ணதாசனை பார்த்து சொல்றாரு, கண்ணதாசனே, உங்களுடைய பாடல்களில் உங்களுடைய கவிதைகளில் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் முரண்படக்கூடிய மனிதர்களை பாடுவதனால் தான் உங்களுடைய கவிதைகளிலும் பாடல்களிலும் முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆகவே அந்த முரண்படுவதை நீங்கள் மனிதர்களை பாடுவதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று மாப்போசி சொன்னதாக ஒரு வரலாறு. ஆனால் அவர் என்ன சொல்கின்றார்? கவிஞர் கண்ணதாசன் சொல்கின்றார், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், கல்லாய் மரமாய் காடு மேடாய் மாறாதிருக்க நான் வனவிலங்கு அல்ல என்று சொல்கின்றார். அப்படி சொல்லிவிட்டு தான் அவர் சொல்றாரு, மானிடரை பாடி அவர் மாறுவதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம். என்ன சொல்றாரு பாருங்க, நான் மாறல, நான் அப்படியே தான் இருக்கிறேன், நான் நின்ற இடத்திலே தான் நின்று கொண்டிருக்கின்றேன். யார் முதல்ல எப்படி இருந்தாங்களோ அவங்க மாறுதலை பார்த்து நான் அவங்கள வசைப்பாடுறேங்க. நான் சந்தனம் நினைச்சேன், ஆனா சந்தனம் இல்ல, அது சாக்கடை என்பதை பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன், அதனால் நான் மாறினேன் என்கின்றார். அதாவது மானிடரை பாடி அவர் மாறுவதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம், மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் என்று பாடுகின்றார்.
ஊர் நெடுக என்பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் எழுமே உதவாத பாடல் பல உணராதார் மேல்பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே. அவர் பாடுறாரு. அதாவது அவர் சொல்றாரு, கடல் பாடி மலைபாடி கடல் பாடி மலைபாடி காதலிளங் கண்ணியரின் கன்னத்தின் அழகு பாடி கனிபாடி மலர்பாடி காவுத்தன் வைதேகி கவிதையிலும் ஒன்று பாடி மடல் பாடி தூதோடு உலாப்பாடி பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி வசந்தத்தின் தென்றலில் மயல் கொள்ளும் வானம் பாடி உடல் பாடி உடல் தந்த கடன் பாடி ஓராது இருந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேல்பாடி ஓய்ந்தனையே பாடுமனமே பாடுறாரு. இந்த மேடையிலே மாப்போசி சொன்னதை கேட்டு இந்த பாட்டை பாடுறாரு. பாடி முடிச்சுட்டு சொல்றாரு, செப்பரிய தமிழ் ஞானம் சிவஞானம் சொன்ன மொழி சிந்தையிடை வைத்து விட்டேன், திருவாளும் மலர்கொண்டு தேன்மாலை கட்டி அதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன், வைப்பதொரு பொன்னேனும் பொருளேனும் மனம் கொண்டு மறைசக்தி அடியில் வைப்பேன், ஊனளவு பெரிதா என் உயிரளவு பெரிதா என்று ஓராமல் இருந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே அப்படின்னு சொல்றாரு. நான் பாடவே மாட்டேன், மனிதர்களை பாடவே மாட்டேன்னு சொல்றாரு. கொஞ்ச நாள்லயே திரும்ப பாடுறாரு, இந்திரா இந்தியா இந்தியா தான் இந்திரா என்று பாடுவார். அதாவது முன்ன பின்ன முரண்பாடுகள் இருக்கும், ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் மாறல, அவர்கள் மாறுவதால் நான் மாறுகின்றேன் என்று சொல்கின்றார். அவர் மாறி பாடுவதற்கு ஒரு மிகப்பெரிய கவிதை ஒன்று இருக்கின்றது. அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்கின்றது. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக அவரே குரல் கொடுக்கின்றார். இங்கு நம் மொழிதடுக்கும் இந்திக்கு பாடை கட்டி சங்கொடு பறைமுளைக்கி சட்டியில் கொள்ளி தூக்கி அங்குலம் எலும்பேனும் கிடைக்காது ஒழிப்பேன்கிறார். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவரே சொல்றாரு, இமயம் முடி மீது ஏறி காஷ்மீர் செல்வேன், இயற்கையை ரசித்திருப்பேன், இளங்காலை பொழுதினிலே புதுடெல்லி ஓடிவேன், இந்தியில் பேசி மகிழ்வேங்கிறார். அந்த பாரம், அதாவது அவர் முரண்படுறாரு, ஆனால் அவருடைய பரிணாம வளர்ச்சியானது ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. அதே போல சார், இப்போ அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்த நிறைய கவிதைகள்ல சொல்லியிருக்காருன்றது நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அதே மாதிரி அவருடைய தனிப்பட்ட விஷயத்துல பார்க்கும்போது மது அருந்தும் பழக்கம் இருக்கிறதா ஒரு பேச்சு சொல்றாங்க. அது அவர் எங்கேயாவது வெளிப்படையா சொல்லியிருக்காரா? அந்த விஷயத்த வெளிப்படையா சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அவர் எப்போது மது அருந்துவார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நான் அவரிடம் பழகிய பெரியவர்களிடமே கேட்டிருக்கிறேன். அவர் திரைப்பட கதை எழுதும் போதோ அல்லது பாடல் எழுதும் போதெல்லாம் அவர் மது அருந்த மாட்டார். ஆனால் தொடர்ச்சியாக புகைப்பிடித்துக் கொண்டிருப்பார். புகைப்பிடித்துக் கொண்டே தன்னுடைய உதவியாளரிடம் பாடல்களை சொல்ல சொல்ல அவர் வேகமாக எழுதுவாராம். ஆனால் அவருடைய கவிதையில் மதுவை பற்றி நிறைய பாடியிருக்கின்றார். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவ கீதம், அசலான காவியம் அழகான ஓவியம் 1000 லட்சம், அடிவானம் பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம், வசமான பெண்மையும் வளமான கிண்ணமும் வாழ்க்கையில் உள்ள மட்டும், வாராது வஞ்சகம் வாராது என்னிடம் வாராது மரண பயமே, சொர்க்கத்து ரம்பையும் மேனகை ஊர்வசி தோகையும் நடனமாட, துள்ளி குதிக்குமோர் வெள்ளலை கடலந்த தோதுக்கு தாளம் போட, வெக்கச் சிரிப்பினை மார்பிலே புதைக்கின்ற மெல்லியல் முத்தம் சிந்த, வேதாந்த ஞானமும் நாதாந்த போதமும் விழிகளில் சிவந்து காண, பக்கத்து மல்லிகை தோட்டம் புகுந்தென்றல் பாதம் தலைகள் வருட, பாடுவேன் 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 நெஞ்சினை பாராது மரண பயமே என்று பாடுகின்றார். ஒரு பாடலை ஒரு கவிதையில் சொல்கின்றார், பாடையில் உடல் வைத்து பன்னீர் தெளிப்பவர் பலவகை மலர் போடுவார், பாடைக்கு போகும் முன் பன்னீர் குடித்து நான் பலவகை மலர் சூடுவேன், ஆடையால் உடல் போர்த்தி 4 பேர் தூக்குவார் அழுவார்கள் சுற்றி வருவார், ஆடையும் 4 பேர் ஆசையும் நான் கூட்டி அதற்கு முன் அனுபவிப்பேன் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, கண்டாலே போதையில் கல்லாய் இனிப்பதே கன்னியர் பருவமாகும், கைப்பட்ட வேளையில் கனியாய் இனிப்பதே காதலின் வடிவமாகும், உண்டால் என் நெஞ்சிலே ஊற்றாய் இனிப்பதே உயர்மது சாரமாகும்,
சொல்லிட்டு வண்டாயி வானிலே வலம் வரும்படி என்னை வைக்கின்ற மதுக்கிண்ணமே வாராய் உன் ஊற்றிலே ஆடாதவர்க்கெல்லாம் வாழ்க்கையே மரண பயமேங்கிறார். அப்ப மது அருந்தினா மரண பயம்ங்கிறதே ஒரு மனிதனுக்கு வராது, வாழ்க்கையே மரண பயம் ஆகிவிடும் மது அருந்தாதவனுக்கு என்று சொல்கின்றார். என்றால் மதுவை விரும்பக்கூடிய மது பிரியராகத்தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய படைப்புகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அரசியலையும் சரி திரைத்துறையிலுமே அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அதுல அவங்களால நிறைய மன கஷ்டங்கள் அவர் அனுபவிச்சதா ஒரு செய்தியை நம்ம பாக்குறோம். அதை பத்தி அவர் எங்கேயாவது எழுதியிருக்காரா? அவரு அர்த்தமுள்ள இந்து மதத்திலே எழுதியிருக்கிறாரு, எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, ஆனால் அவர்களில் மிகவும் சொற்பமானவர்களே என்னுடன் நன்றாக பழகக்கூடியவர்கள், அவர்களால் எனக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. என்னிடம் உதவி பெற்ற நண்பர்களே எனக்கு மிகப்பெரிய துரோகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அலுவலகத்தில் என்னிடம் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கூட எனக்கு மிகப்பெரிய தீமைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆகவே நான் நண்பர்களால் மிகவும் துன்பம் அடைந்தேன் என்றே அவர் சொல்கின்றார். சொல்லிட்டு அத கவிதையிலேயே அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் நண்பர்களால் அழுதேன் என்று பாடுகின்றார். சீசரை பெற்றதாயும் சிறப்புறவே பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலம் பெறவே பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கே பெற்றாள். கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண்வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம், பெற்ற நண்பர்கள் வழியிலே நான் கண்ட கண்ணீர் உப்பு என்று பாடுகின்றார். நான் இந்த கண்ணீர் வடிப்பதற்கு காரணமே என்னுடைய நண்பர்கள் தான் என்று சொல்கின்றார். ஒரு கவிதையில் சொல்கின்றார், நண்பர்களை 3 விதமாக பிரிக்கிறார். நண்பர்கள் பனை, தென்னை, வாழை என்று பிரிக்கின்றார். அந்த கவிதையை சொல்கின்றார், ஒரு நண்பனை நல்லவன் நினைச்சிட்டேன், நினைச்ச பிறகு அவனோடு பழகிய பிறகுதான் தெரியுது அவன் மிகவும் மோசமானவன் என்று. அதனால் நீங்க நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவர் சொல்றார், நமக்கு ஒருவரிடம் பழகுங்கள், நட்பாக பழகாதீர்கள், சாதாரணமாக பேசுங்கள், பழகுங்கள், அவரிடம் எந்த விதமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் இல்லாத இடத்தில் அவர் உங்களை பற்றி என்ன பேசுகிறார்? நல்ல விதமாக பேசுகிறாரா? உங்களை பற்றி யாராவது ஒருவர் குறை கூறும் போது அவர்களிடம் அவர் சண்டை போடுகிறாரா, எதிர்த்து பேசுகிறாரா, அதை மறுக்கிறாரா என்பதையெல்லாம் அறிந்த பிறகு நீங்கள் நட்பு கொள்ளுங்கள் என்று அவரே பேசுகின்றார். அந்த கவிதையை சொல்கின்றார், சோற்றுக்கு அலைகின்ற நாயை குளிப்பாட்டி சொர்க்கத்தில் வைத்தாலும் அது நாற்ற மலம் தின்ன போகும் என்னும் கதை நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே நாம் அறிவோம் நெஞ்சே. கூனக்கழுதைக்கு சேனங்களிட்டு அதை கோயிலில் வைத்தாலும் அது காணம் படிப்பதை விட்டு விடாதென்று நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே நாம் அறிவோம் நெஞ்சே. சாக்கடை பன்றிக்கு பூக்கடை சாத்திரத்தின் சாத்திரம் சொன்னாலும் அதன் போக்கிடம் என்பது சாக்கடைதாம் என்று நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே நாம் அறிவோம் நெஞ்சே. கள்ளி செடிதனை தோட்டத்தில் வைத்து அதை கண்போல் காத்தாலும் அது முல்லை பூ ஒன்று தந்து விடாதென்பதை நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே நாம் அறிவோம் நெஞ்சே. ஏழைக்கும் செல்வர்க்கும் மேனியிலே தொந்தி 8ல் 1 பங்கு, தினம் ஏச்சி பிழைத்திடும் நாய்களுக்கு மட்டும் அதில் 4ல் 1 பங்கு, நன்னெஞ்சே 4ல் 1 பங்கு. பனை மரத்துக்கு தண்ணி ஒரு தரம் பாய்ச்சி விட்டால் போதும், அது தனை மறந்து தன் தலையின் நுங்கினை தந்து விளையாடும். பனைமரத்துக்கு ஒரு தரம் தண்ணி பாய்ச்சிட்டா போதும், அதுக்கடுத்து அது வளர்ந்து ஓலை, மட்டை, பழம், காய் எல்லாவற்றையும் மனிதர்களுக்காக கொடுக்குமா. அது மாதிரி சில நண்பர்கள் இருப்பாங்களாம், ஒரு தரம் பழகி விட்டால் அவர்கள் உயிரையே கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இன்னொரு வரியில சொல்றாரு, தென்னை மரத்துக்கு அடிக்கடி கொஞ்சம் தீர்த்தம் இட வேண்டும், அந்த தீர்த்தம் இன்பத்தையும் சேர்த்து கொண்டு வரும் காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களா நண்பர்கள். தென்னை மரத்துக்கு நம்ம ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்ச்சுவோம், தண்ணி பாய்ச்சினா தான் அது நமக்கு இளநியை கொடுக்கும், மட்டையை கொடுக்கும். அது மாதிரி சில நண்பர்களுக்கு சில உதவிகள் செய்யணும். அப்புறம் உதவி செய்த நிப்பாட்டிட்டா அவன் நமக்கு நம்மளோட பழகிறத நிப்பாட்டிடுமா அப்படிங்கிறாரு. அடுத்த வரியில சொல்றாரு, வாழை மரத்துக்கு தண்ணீர் அடிக்கடி வார்த்த பின்னால் அடியோ, அது பூவையும் இலையையும் பழத்தையும் கொடுக்கும் போட்ட கணக்கடியோ, நன்னெஞ்சே போட்ட கணக்கடி. வாழை மரத்தை நீங்க தினந்தினம் தண்ணி பாய்ச்சணும். அது போல சில நண்பர்களுக்கு நீங்கள் தினந்தினம் உதவினால்தான் உங்களோடு பழகுவார்கள். நண்பரிலே பனை, தென்னை, வாழை என்று 4 விதங்கள் உண்டு. அவர் நன்றியிலும் செய்யும் நன்மையிலும் தினம் 3 விதங்கள் உண்டு.
நான் கண்ட நண்பர்கள் மூன்றாம் வகையல்ல நான்காம் வகையடியோ, ஒன்று வாங்கிக் கொள்வார் ஒரு நன்றி சொல்லார் அவை வாழும் முறையடியோ. இப்படிப்பட்டவர் நாட்டில் பிறந்தது என்ன குலமுறையோ, இவர் நட்பிலே நான் செய்த பாவம் தொலைவது எந்த தலைமுறையோ என்று நட்பை பற்றி இவ்வளவு பெரிய கவிதையை பாடுகின்றார் என்றால், நண்பர்களால் அவர்களுக்கு நன்மையை விட நிறைய தீமைதான் விளைந்தது என்பதை நம்மால் உணர முடியும். அதே போல சார், காமம் குறித்து அவருடைய கவிதைகள்ல நிறைய எழுதியதாக சொல்றாங்க. அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது மனிதனுக்கு லௌகீக வாழ்க்கையில் காமம் என்பது நிச்சயமான ஒரு அடிப்படையான விஷயம். ஆனால் அது அவரிடம் கொஞ்சம் மிகைப்பட்டு காணப்படுவதாக நாம் அறிய முடிகின்றது. இருந்தாலும் அவற்றிற்குள் அது அவருடைய சொந்த வாழ்க்கை, அதனால் எந்த வாழக்கூடிய சமுதாயத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் அவர் கொடுக்கவில்லை. ஆனால் அவருடைய கவிதைகள் நாம் பார்க்க முடிகின்றது. மாளாத கலையழகு, வண்ண சிலையழகு, மாளாத கலையழகு, கண்ணில் கவியழகு, கற்பனைக்கு பேரழகு, பின்னர் சடையழகு, பேதலிக்கும் மார்பழகு, சின்ன நடையழகு, சிங்கார கையழகு, எண்ண தொலையாத இடையழகு, தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு, பெண்களை விட்டென்ன பேரின்பம், கண்களை விட்டென்ன கடவுள் நெறி, வழிகாட்டும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி, 9 வாய் புண்களை விட்டென்ன புதிய பார்வை, அனுபவிக்கும் எண்களை விட்டென்ன இசை தருமம், காமுகனும் மாண்டான் கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், யார் இதிலே பெரியவர், நாம் உடலை பார்ப்போம் நமதுடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை எழுதட்டும், ஓர்கையிலே மங்கையும் ஓர்கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்வு நலமாகும், இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான்கிறார். ஒரு கையில மதுவையும் ஒரு கையில் மங்கையும் வைத்துக் கொண்டு நான் வாழ்ந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையே சிறப்பாக அமைந்ததுன்னு இறைவன் வந்து சந்தோஷப்படுவானா. அப்படின்னா நீ என்னடா வாழ்க்கை வாழ்ந்த, மதுவும் மங்கையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று இறைவனே என்னை பார்த்து பழிப்பான் என்று அவருடைய கவிதையில் நிறைய பாட முடியும். அவர் சொல்றாரு, ஒரு பாட சொல்ல, விதி என்ற ஒரு பாவி விடை கேட்டு விடுகின்ற கடிதம் வரும் முன் விழி சாய்ந்து குழி பாய்ந்து கை சோர்ந்து மெய் சோர்ந்து மெத்தைக்கு மேனி தருமுன், நதி என்ற உடல் கொண்டு மதி என்ற மங்கையின் நலமுண்ண ஆசை பெறுவே, நன்றான பெண்ணொன்று எங்கேனும் உண்டென்றால் நான் கண்டு பாடல் தருவேன்னு பாடுவார். நல்ல அழகான ஒரு பெண் இருக்குதா, அந்த பெண்ணை பார்த்து நான் தான் பாடல் பாட வேண்டும், வேறு யாரும் பாடல் பாடக்கூடாது என்று அவருடைய பாடல்களில் இந்த மாதிரி ஒரு சிற்றின்பம் சம்பந்தமான சில பாடல்கள்லாம் வரும். ஆனா அப்படி பாடினவர் தான், அந்த காம சுகத்தில் வயப்பட்டு இருந்தவர் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30-35 வயதிற்கு உட்பட்ட கவிதைகளில் வரக்கூடிய கவிதைகள். இந்த 5ஆம் தொகுதி 6ஆம் தொகுதி 7ஆம் தொகுதி கவிதைகளில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஞானம் ததும்பிய பாடல்களையும் அவருடைய பரிணாம வளர்ச்சியையும் நாம் பார்க்க முடியும். காதலெனும் போதையுற்று காமசுக வாதைப்பட்டு காமரசம் கொண்டதடி மஞ்சம், இன்று ஞானரசம் கேட்டதடி நெஞ்சம், முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இன்று ரத்தமற்று போன பின்பு ஞானம், நாடி துடிப்பு உள்ளவட்டும் நாடி வந்த மங்கையர்கள் தேடித்தந்த இன்பம் ஒரு கோடி, இன்று சேர்ந்ததடி ஞானம் என்னை தேடி, வெட்டுப்பட்ட புண்களுக்கு விம்மி நின்ற கட்டிக்கும் கட்டுப்பட்டு நின்றதொரு காலம், இன்று கொட்டுதடி ஞானம் என்னும் மேளம், மேனிப்பட்ட பாடும் பல ராணிப்பட்ட பாடும் என்னை ஞானியாக செய்ததடி இன்று, எமன் நாளை வந்த போதும் அது நன்று, பொன்னி நதி அவ்வளவு ரத்தம் போன பின்பு கண்ணியரை ஏசுதடி உள்ளம், அது காலிடறி யானை விழும் பள்ளம் சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அந்த உடல் இருக்கும் போதே இவ்வளவு சுகத்தையே நான் அனுபவித்து விட்டேன், ஆகவே எனக்கு இந்த வாழ்க்கை இனிமே தேவையில்லை என்று ஞான மார்க்கத்தில் இருந்து அவர் பாடுகின்றார். அப்ப காமத்தில் ஒரு பக்கம் இருந்தார், ஆனால் அதில் பரிணாம வளர்ச்சியடைந்து அதையெல்லாம் விட்டுவிட்டு கண்ணனே சரணாகதி என்று கண்ணன் பக்கமாக வந்து விட்டார். அதே போல தன் கூட இருக்கிறவங்களோடையும் ரொம்ப பாசமா பழகக்கூடிய திரு கண்ணதாசன் அவர்கள் அவங்க குடும்பத்தின் மீதும் அதிக பாசம் கொண்டிருப்பார். அது தொடர்பாக அவர் ஏதாவது எழுதியிருக்காரா சார் அவருடைய எழுத்துக்கள்ல? அவர் இயல்பாகவே எல்லோரிடமும் குழந்தை போல் பழகக்கூடியவர், எல்லோரிடமும் அன்பு செலுத்தக்கூடியவர், யார் வந்து எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்.
எம்ஜிஆர் எப்படி எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குவாரோ அதே போல் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவர். ஆனால் 3 மனைவிகள் அவருக்கு. மனைவிகள் மேல அவருக்கு மிகப்பெரிய தாழாத ஒரு பாசம். அவரே சொல்றாரு, அவர் கவிதையில சொல்றாரு, சத்தியம் சம்சாரம் அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி பெண்ணின் கையில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிரவாகம், இறைவனின் சக்தி உறவாகும்னு பாடுறார். அவர் சொல்றாரு ஒரு கவிதையில, என் மனைவி என் வீடு என் மக்கள் என்றெல்லாம் என் பேனா ஒரு நாளும் எழுதியதே இல்லை அறிவி. மனைவியை பற்றி எழுதாரு. ஆனாலும் என இன்று ஆள வந்த சீமாட்டி தன்னை புகழ்ந்துரைக்க தருணம் இது வந்ததின்று. பொன்னழகி என் மனைவி பூமியிலும் பொறையுடையாள், பொன்னம்மா என்று அழைப்பேன் பொங்கி வரும் குணத்தினிலை, அன்னை போல இணை நாளும் ஆதரிக்கும் நலமுடையாள், பொன்னழகு இலை என்றாலும் பொங்கி வரும் குணத்தழகு, தாளையாம் பூமுடித்து தடம்பார்த்து நடை நடந்து வாழை இலை போல எந்தன் வாசலுக்கு வந்த மயில், மானமே ஆடைகளாய் மரியாதை அணிமணியாய் நாணமாம் காலெடுத்து நடந்து வந்த வண்ணமயில், செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பால் என் கவிதை பழுதாகாமல் காத்து வந்த ராஜாத்தி, கண்ணெதிரே தீங்கிழைத்து காதோரம் பொய் பேசி கண்ணெதிரே தீங்கிழைத்து சேதாரமாகி மனம் சிதைந்து விடச் செய்யாமல் ஆதாரமாய் நிற்கும் அன்பு பெரும்பரிசு, பெண்ணென்றால் என்னவென்று பெரிதும் தெரிந்த பின்பே பொன்னம்மா என்னவென்று புத்தியிலே தெரிந்து கொண்டேன், பட்டகதை கொஞ்சமல்ல பரிதவிப்பு கொஞ்சமல்ல கெட்டகதை கொஞ்சமல்ல கீழ்நிலையும் கொஞ்சமல்ல தற்கொலைக்கு நான் முயன்ற சரித்திரமும் கொஞ்சமல்ல, அத்தனையும் தாங்கி இன்று யாருக்கு வாழுகின்றேன், தத்தை அவள் என் மனைவி தாலிக்கே வாழுகின்றேன், குடிக்க துணிந்ததற்கோ குத்துகின்ற ஊசிக்கோ கண்ணான என் மனைவி காரணமாய் நின்றதில்லை, அத்தை மகளல்ல அந்நியம்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்துதித்த சமத்து குலமகள் அவள், பொன்னம்மா சமையல் என்றால் பொங்கி வரும் பூமியல் வாசமெல்லாம் பொங்கி வரும் பூமியெல்லாம், தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்துமல்லி சட்டினியும் கோவக்காய் பொரியலும் அள்ளி அள்ளி வைத்து என்னை அருகிருந்து பார்த்திருப்பாள், சீதனங்கள் ஏதுமில்லை சீர்வரிசை ஏதுமில்லை பேர்வரிசை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தான், இன்னும் ஒரு நூற்றாண்டு இறைவன் கொடுப்பதற்கே அவள் புகழை என் தமிழில் ஏற்றமுற பாடுகின்றேன், பொன்னம்மா வாழ்க பெற்ற புதல்வர்கள் நனி வாழ்க, கண்ணபிரான் அருளாலே காலமெல்லாம் நம்மை காக்க என்று தன்னுடைய மனைவியின் மீது தாழாத பாசம் கொண்டு இந்த கவிதையை அவர் பாடுவதன் மூலமாக குடும்பத்தார் மீது அவர் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதே போல இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களினுடைய இந்த வாழ்க்கை குறித்து அந்த காலத்துல அவர் ஏதாவது குறிப்பிட்டு பாடல்களோ கவிதைகளோ எழுதியிருக்காரா? அதாவது மனிதர்களுக்கு வாழ்க்கையில் பொருள் தேவை, பொருள் இல்லாவிட்டால் வாழ்க்கையே கிடையாது, பொருள் இல்லைவிட்டால் அவர்களை செத்ததற்கு சமம் என்று விவேகசிந்தாமணி ஒரு பாடல் சொல்லும், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை புண்ணியம் இல்லை மருவிய கீர்த்தி இல்லை மைந்தரின் பெருமை இல்லை கதியுறு கருமம் இல்லை கதிபெற வழியும் இல்லை பெருநிலந்தனில் சஞ்சார பிரேதமாய் திரிகுவார் என விவேகசிந்தாமணி ஒரு பாடல் சொல்லும். அப்போ லௌகீக வாழ்க்கைக்கு பொருள் தேவை, ஆனால் பொருளை அவர் சொல்றாரு, அத்தனை தலைமுறைக்கும் பொருள் சேர்ப்பதென்று போகாத இடமெல்லாம் சென்று பொருள் தேடுகிறீர்னு சொல்றாரு. எல்லா பக்கமும் சென்று எல்லா தலைமுறைக்கும் பொருள் சேர்க்கிறன்னு நாம பொருள் சேர்த்து வைக்கிறோமா? இல்லை ஒரு வாய்க்கவளம் என்று அழுவார் முன்னே, இல்லை ஒரு வாய்க்கவளம் என்று அழுவார் முன்னே, அள்ளி ஒரு கையளித்தால் உங்கள் ஆஸ்தி குறைவுறுமோ? எப்பா ஒருத்த பசியோட கேட்கிறான், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஆஸ்தியில கொஞ்சம் கொடுத்தா உன்னோட ஆஸ்தி குறைஞ்சா போயிட போகுது, உன்னுடைய பொருள் என்ன குறைஞ்சா போயிட போகுது, நிலையில்லாத வாழ்க்கை அல்லவா இது, ஆளம்பு சேனையுடன் அழகான வாழ்வு வரும், நாள் சேர்ந்து விட்டால் நாளும் கருகிவிடும், எப்பொழுது போவதென்றே நமக்கு தெரியாது, அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அது இருக்கிறது என்று பாடுகிறார். அவர் சொல்றாரு, மனிதர்களிடத்தில் பணம் இருந்தால்தான் சொந்த பந்தம் நம்மை தேடி வருகிறது, பணம் இல்லை என்றால் சொந்த பந்தம் நம்மை விட்டு விலகிறது, பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு போட்டால் சொந்தமில்லை பந்தமில்லை என்று பாடுவார். ஒரு பாடல் சொல்றாரு, ஒரு அழகா ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்குறோம், அந்த பட்டுப்புடவையை நல்லா உடுத்தி
அது ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பாவாடை சட்டை மாதிரி தச்சு போடுவோம். அதுவும் ரொம்ப கிழிஞ்சு போச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், ஏதாவது கைப்பிடி துணி மாதிரி ஏதாவது கிச்சன்ல வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அத மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையும் பணம் இருக்கும்போது அவனை நல்லா உயர்ந்த இடத்துல வச்சு கொண்டாடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிட்டா அவனை வந்து மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் சொல்றாரு கவிதையில. பருத்தி என்னும் செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே அந்த கரிச கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே, பருத்தி எடுத்து கொட்டை பிரித்ததும் பஞ்சி குவியல் ஆச்சு, மில்லை பார்க்க பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பிரிக்கும் போது சின்ன இலைகள் ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு, அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, உடல் மானம் மறைத்து கொள்ள, இடை குலையும் மாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல, உடல் மூடி மறைத்து கொள்ள, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து தான் படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, கதை சொல்லுது தனை நொந்து, வாழும் நாளில் வாழ்ந்த என்னை வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் என்னை எட்டி, நிலை தாழ்ந்து போன மனிதர் கூட உடையும் பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி, என்னை ஒருத்தி இடையில் ஏற்றி இருந்த காலம் உண்டு, அவள் வாழ்ந்த கணவன் கண்டு, அவள் கன்னத்தோடு என்னை சேர்த்து கலந்த காலம் உண்டு, அது இறந்த காலம் இன்று, சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து உன் அங்கம் போலிய உடுத்து, நிலைமை மாறி கிழிந்த பின்பு தரையில் என்னை விடுத்து சென்றார் நீண்ட கதையை முடித்து, சுட்ட சோற்று பானை சட்டி தூக்கி இறக்க வந்தேன், எனது தூய உடலை தந்தேன், நிலை கெட்டு போன செல்வர் போல கேள்வியன்றி நின்றேன், வெறும் கேலி வாழ்க்கை கண்டேன், பந்தல் போட்டு மனமுடித்த பருவ உடலில் துள்ளி வாழ்ந்த பழைய கதையை சொல்லி ஏங்கும் கந்தல் கதையை கேட்ட பின்பும் காலம் அறிந்து கொள்வீர், வாழ்வை காவல் காத்து கொள்வீர், மேனி அழகும் காசு பணமும் இருக்கும் வரைக்கும் லாபம், அதை இழந்து விட்டால் பாவம், பின்பு ஞானி போல பேச வேண்டும் நாய்களுக்கும் கோபம், இது நான் படிக்கும் சோகம்னு பாடுறார். பணம் இருந்தா தான் உன்னை உறவுக்காரர்கள் மதிப்பாங்க, பணம் இல்லை என்றால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்பதை ஒரு 50 வருடத்திற்கு முன்பாகவே அவர் அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதை பாருங்க, இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒரு கவிதை இது. அதே போல கண்ணதாசன் அவர்களை இன்றைய தலைமுறையில் வந்து எப்படி அது உபயோகிக்கணும் சார்? அதாவது இளைய தலைமுறைக்கே அவர் சொல்றாரு, அவரு நண்பர்களை கூட இளைய தலைமுறை சொல்ல நல்ல நண்பர்களாக பார்த்து நீ தேர்ந்தெடு அப்படிங்கிறார். அவர் ஒரு கவிதையை சொல்றார், தாசியுள்ள வீட்டிலே தவறாத புலமகள் தான் போய் சேர்ந்தால் தட்டுகிற கையங்கு தாசி என்றறியுமா சம்சாரி என்றறியுமா, நீசரை கூடினால் நீதிமான் தன்னையும் நீசரே என்றழைப்பார், நிகழ்கால நட்பிலே எதிர்காலம் ஒளிவிடும் நெருங்கு முன் அறிய வேண்டும், காசு பெரிதல்ல நல் நட்பு பெரிதாம் என்று கருத்தினில் இருத்துவாயே, கனிவுடைய சிறுகூடல் பட்டியில் வதிகின்ற கன்னிமலை அரசி துணையேன்னு நண்பர்களை தேர்ந்தெடுக்க சொல்றாரு. ஒரு விலை மாதர் இருக்கிற வீட்டுல போய் ஒரு குடும்ப பெண்ணான ஒரு பெண்ணு உள்ள போய் அவ கூட வாழ்றான்னா நட்பு கொண்டான்னா, அங்க இந்த விலை மாதரை தேடி வருகிறவர்கள் கதவை தட்டும் போது தாசி இருக்கிற வீடுன்னு நினைக்குமா, அதாவது ஒரு குடும்ப பெண் இருக்கிற வீடுன்னு நினைக்குமா? அதுபோல ஒரு கெட்டவனோடு சேர்ந்தால் நல்லவனை கூட கெட்டவன் என்றுதான் சொல்வார்கள், ஆகவே கெட்டவர்களோடு சேராதே என்று இளைஞர்களுக்கு அறிவுரை செய்கின்றார். என்னடா துன்பம், அவர் சொல்ற என்னடா துன்பம், எழுந்து நட வாழ்ந்து பார் உன்னையே நம்பி, இடுகாடு சென்ற பின் நடுவீடு அழைக்குமோ ஏரி விளையாடு தம்பி, பின்னினால் வேட்டி பிரிந்தால் கந்தல் இதில் பேதமை கொண்டு வெம்பி, தப்பு செய்யாதே பேரெடு புகழெடு என்று நீ தங்க கம்பி. அவர் சொல்றாரு, இந்த இளைஞருக்கு சொல்றாரு, எதையும் பார்த்து கவலைப்படாதே துணிந்து நின்னு, என்னால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும், நாளை விடியுமா என்று நீ யோசித்தால் நாயகன் தான் சிரிப்பான், சும்மா இருப்பவன் சோம்பேறி அவனுக்கு சொர்க்கத்தில் என்ன வேலை. அப்ப சோம்பேறியா இருக்காத, என்னால் முடியுமாலாம் நீ நினைக்காத, உன்னால எல்லாம் முடியும், எழுந்து நட, உன்மீது நம்பிக்கை உன்மீது நம்பிக்கை வைத்து நீ போராடினால் நிச்சயமாக நீ வெற்றி காண்பாய் என்று சொல்கின்றார்.
அதுபோல இன்றைய அந்த இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியது மிகப்பெரிய விஷயம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஜாதி கொடுமைகள், நிறைய மத பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் சொல்றாரு, இளைஞர்களை பார்த்து, சுடுகாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பு என்று வந்த எலும்பு இல்லை, தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பு இல்லை, எந்நாட்டு எலும்பு என்றும் எழுதி வைக்கவில்லை, ஓர் நாட்டில் வாழும் மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் எந்நாளும் துன்பம் அடைகிறார். அப்ப இந்த மாதிரி சாதி சமய சலக்குகள் எல்லாம் இல்லாமல் இளைஞர்கள் வாழ வேண்டும் என்று இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கருத்தை கொடுக்கின்றார். அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, மிகவும் உணர்வோடு உழைக்க வேண்டும், அவர்களை நம்பி சொந்த காலில் இயங்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை எல்லாம் அவருடைய கவிதையில் இளைஞர்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் கவிதைகள்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன சார்? எனக்கு பிடித்த கவிதை என்று சொன்னால், கண்ணதாசன் மிகவும் ஒரு விசுவாசமான மனிதர். தன்னிடம் யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர். அப்படி விசுவாசம் இல்லாதவர்களை பற்றி ஒரு கவிதை சொல்றார். அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ பேரிடம் பழகிவிட்டேன், ஆனால் அவர்களிடம் இல்லாத ஒரு நன்றி உணர்வை நான் ஒரு நாய் வளர்த்தேன், அந்த நாய்க்கு நான் சீசர் என்று பெயரிட்டேன், அந்த சீசர் தான் எனக்கு மிகச்சிறந்த நண்பர், அவர் தான் நன்றியில் மாறாதவர் என்று நாயை பற்றி ஒரு கவிதை பாடுகிறார். அந்த கவிதைக்கு என் அருமை சீசர் என்று தலைப்பிடுகிறார். அவர் சொல்றாரு, பன்றிக்கு மலமே தீனி, பருந்துக்கு பிணமே தீனி, கன்றுக்கு புல்லே தீனி, கழுதைக்கு ஏடே தீனி, குன்றத்து பாம்புக்கெல்லாம் குழி எலி தவளை தீனி, என்றைக்கும் தீனிக்கென்றே படைத்தானே தேவஞானி, பன்றியும் வளர்த்து பார்த்து, பருந்துக்கும் சோறு போட்டு, கன்றையும் அருகில் வைத்து, கழுதைக்கும் காவல் காத்து, குன்றத்து பாம்பையெல்லாம் கூடவே வைத்து காத்து, நன்றியை காணாதாலே நாய் ஒன்று வாங்கி வந்தேன். இவ்வளோத்தையும் நான் செஞ்சு பார்த்துட்டேன்பா, யார்கிட்டையும் நன்றி இல்ல, அதனால ஒரு நாயை வாங்கிட்டு வந்துட்டேங்கிறாரு. சீசரென்று அந்த நாய்க்கு செல்ல பெயரிட்டு வளைத்தேன், ஆசையாய் சுமந்தேன், நெஞ்சில் அனைத்து யான் மகிழ்ந்தேன், சீசரின் பாசத்தை பெற்ற தாயின் பாலினும் கண்டதில்லை, தேசத்தை நேசிப்போர்க்கு தேவையோர் நாயின் நெஞ்சே, வாலிலே நன்றி சொல்லும், வாயிலே பிள்ளையாகும், கண்ணிலே உறவு காட்டும், காலிலே அன்பு காட்டும், தோலிலே முளைத்தெழுந்த ரோமமும் தோழனாகும், என் குரல் தூரம் கேட்டால் எகிரிக்கால் பிளந்து வந்து, என்னுடல் மீதில் ஏறி என்னவோ சொல்ல எண்ணி, முன்வாயை முகத்தில் வைத்து முழு உடல் நடுங்க ஆடும், என்னுயிர் தோழனுக்கு, என்னுயிர் சீசருக்கு எஜமான நல்ல தோழன் சொல்லிட்டு சொல்றாரு. கொடியனாம் இறைவன், இறைவனை கொடியன்கிறார், கொடியனாம் இறைவன் நாயின் இதயத்தில் உலகை வைத்து முறை சொல்லி பழக ஒன்னா மூங்கையாய் படைத்து விட்டான். மூங்கைனா ஊமை, மூங்கையாய் பேச முடியாத அளவுக்கு நாயை படைத்து விட்டான், மூங்கையாய் படைத்து விட்டான், குறை சொல்லி பழகி போன கொடிய மானிடரை கண்டு நிறை மட்டும் காண்பதற்கே வாயிலா நிலையை வைத்தான். அடுத்த வரியில சொல்றாரு மனிதர்களை பற்றி, குடத்திலே சோற்றை அள்ளி கொடுத்த கை மீளும் முன்பே, வெடுக்கென கடிக்கு மாந்தர் விழுங்கிய பருக்கை உள்ளே, படுக்கு முன் கேலி பேசும் மானிட பதர்கள் போல நடக்குமோர் குணமில்லாத நாய் எந்தன் சீசர் குட்டி. சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு கை கழுவி அந்த கை காயறதுக்கு முன்னாடியே குறை பேசுறான் சாப்பாடு போட்டவனு சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, அவங்க அம்மாட்ட பேசாராம், அன்னையே உன்னை கேட்டேன், அடுத்தொரு பிறவி உண்டேன், என்னையும் நாயாய் பெற்று இத்தலை கடனை தீர்ப்பாய், தன்னையும் உணர்ந்து தன்னை தழுவிய கையும் காக்கும் மன்னவன் பிறப்பு நாய்தான், மனிதனாய் பிறப்பதல்ல. நான் நாயா பிறக்கணும்னு அவங்க அம்மாட்ட வேண்டாரு, என்ன நீ அடுத்த பிறவில நாயா பெற்று விடு, எனக்கு மனித பிறவியே வேண்டாம் என்றால், நாயின் விலங்குகள் தான் விசுவாசமாக இருக்கிறது, நாய் தான் விசுவாசமாக இருக்கின்றது. இந்த நன்றி மறவேல் என்ற விஷயத்தை பற்றி சொன்ன கவிஞருடைய கவிதை எனக்கு மிகவும் பிடித்த கவிதை. நிச்சயமா சார், கண்ணதாசன் குறித்து பல்வேறு விதமான அரிய தகவல்களை மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.